இப்போ ஒரு கீரை கடையல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் முளைக்கீரை வாங்கி ஆஞ்சி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி போட்டால் நல்லா இன்னும் சீக்கிரம் வெந்துடும். இதை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பொதுவாக எந்த கீரையாக இருந்தாலும் இப்படி தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுட்டு இப்படி நல்லா பிசைஞ்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அப்படியே வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்தோம்னா அந்த கீரையில் உள்ள மண்ணெல்லாம் கீழே இறங்கிடும். நம்ம திரும்ப 2-3 தடவை அலசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம உடனே எவ்வளோ தண்ணி ஊற்றி அலசினாலும் கொஞ்சம் மண் நரன்னு இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதனால கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம அலசினோம்னா இந்த மண்ணெல்லாம் கீழே இறங்கிடும். இப்போ நான் ஊற வச்சு அலசிட்டேன். இது தண்ணி இல்லாமல் தண்ணி வடிகட்டி ஒரு வானலில் போட்டுக்கலாம். நான் இது கடையிறதுனால கொஞ்சம் பெருசாக தான் அப்படியே போட்டிருக்கேன். பொரியல்னால் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். அதோட ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு, 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கீரை வெந்ததும் கம்மியாயிரும். அதனால் அப்போது நிறையா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சமாக வெந்தாலே போதும். கொதித்து வரும்போது கீரை வேகிறதுக்கு பருப்பும் கரெக்டாக வெந்துடும். இது வேகட்டும். உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் 3 போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. நான் மூடி வைக்காமல் தான் வேக வைக்கிறேன். ஆனாலும் சீக்கிரம் வெந்துடும். கீரையும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே நம்ம இறக்கி ஆற வச்சுட்டு மத்து வச்சு கடைஞ்சாலும் கடையலாம். மிக்சியில் பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரே ஒரு திருவு தான் அப்படியே திருவி எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாளித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கீரையில் உள்ள தண்ணியெல்லாம் தனியாக எடுத்துடணும். அப்போ சீக்கிரம் மசியாது. அப்படி மற்ற வச்சு நான் கடைஞ்சிக்கிறேன். மத்து இல்லைன்னா மிக்சியில் போட்டு லேசாக பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரே ஒரு திருவு தான் திருவணும். இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். நம்ம தாளிச்சிக்கலாம். நம்ம வடிகட்டி வச்ச தண்ணியில் கொஞ்சோண்டு புளி, ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் ஊறிடும். இதை நல்லா கடைஞ்சிட்டு திரும்ப அந்த புளி தண்ணியை ஊற்றி ஒரு கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம தண்ணியில் ஊற போட்டோம்னா அந்த புளி அதையும் இதில் போட்டு நல்லா அப்படி மசிச்சுக்கலாம். நம்ம வடிகட்டி வச்சா அந்த தண்ணியும் அதில் ஊற்றிக்கலாம். நம்ம கடுகு காய்ஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ தாளித்ததை இதெல்லாம் கொட்டிடலாம். உங்களுக்கு தண்ணி வேணால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்படி போட்டு கட்டியாக போட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா அது ஒரு வழுவழுன்னு ஒரு மாதிரி மண் மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. முளைக்கீரை கடையல் ரெடி. இதோட நல்லா காரமாக ஒரு உருளைக்கிழங்கு வறுத்தும் இல்லை ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா இல்லை மீல் மேக்கர் பக்கோடா செஞ்சு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.